புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அலுவலக வளாகத்தில் உள்ள நில அளவையர் பிரிவு அலுவலகத்தில் விவசாயி ஒருவரிடம் 14,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நில அளவையர் செல்வராஜ் என்பவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அலுவலகம், நில அளவையர் பிரிவு, பத்திரப்பதிவு அலுவலகம், வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் பொன்னமராவதி நில அளவையர் பிரிவு, பத்திரப்பதிவு அலுவலகம், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், மின்வாரிய அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலகங்களில் அதிக அளவு லஞ்சம் வாங்கப்படுவதாக பல சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு ரகசியமாக தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து புதுக்கோட்டை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மாறுவிடத்தில் அந்த பகுதிகளை சில வாரங்களாக தீவிரமாக கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் திருமயம் அருகே உள்ள மலுக்கப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயி பாலமுருகன் என்பவர் ஊனையூர் அருகே உள்ள வளையன் வயலில் தனது தாயார் பெயரில் 2 பிளாட் இடத்தை வாங்கியுள்ளார். அந்த இடத்திற்கு பட்டாமாதல் செய்ய விண்ணப்பித்திருந்த நிலையில் கிராம நிர்வாக அலுவலர் ஒருவர் நில அளவையர் செல்வராஜ் என்பவரை சந்தித்து மனு அளித்தால் மட்டும் பத்தாது, கவனிக்க வேண்டியது கவனித்தால் பட்டாமாதல் நடக்கும் என்று நாசுக்காக தெரிவித்து சர்வேயரை கவனிக்கும்படி தெரிவித்துள்ளார். இதனையடுத்து நில அளவையரை சந்தித்த விவசாயி பாலமுருகன் தனது இடத்தை அளவீடு செய்து தருமாறு கேட்டபொழுது அதற்கு ஒரு சர்வேயனுக்கு 7,000 ரூபாய் வீதம், 2 சர்வேயனுக்கு ரூபாய் 14,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் தான் இடத்தை அளவீடு செய்ய முடியும் என சர்வேயர் செல்வராஜ் கூறியுள்ளார். என்னைய பார்த்தா விவரமான மதுரக்கால் மாதிரி இருக்க, நீ நாட்டு நடப்பு தெரியாம இந்த கிளை மாதிரியே பேசிக்கிட்ட அப்படி. இதனையடுத்து லஞ்சம் கொடுக்க விரும்பாத விவசாயி பாலமுருகன் புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு ரகசிய தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பாலமுருகனுக்கு கொடுத்து அனுப்பினர். போலீசார் கொடுத்து அனுப்பிய ரசாயனம் தடவிய ரூபாய் 14,000 ரூபாய் நோட்டுகளை விவசாயி பாலமுருகனுடன் சர்வேயர் செல்வராஜ் லஞ்சம் வாங்கிய பொழுது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன் தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சர்வேயர் செல்வராஜை கையும் களவுமாக பிடித்தனர். இதனையடுத்து சர்வேயர் செல்வராஜை பிடித்து விசாரித்த புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் லஞ்சம் வாங்கிய செல்வராஜை புதுக்கோட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இச்சம்பவம் திருமயம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லஞ்சம் பெற்ற சர்வேயர் கடந்த 3 மாதத்திற்கு முன்புதான் தொகுப்பு ஊதியத்தில் பணிக்கு சேர்ந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. செய்யறதுக்கு 1000 ரூபாய் பணம் வாங்குவாரு. ஏதோ பென்ஷனு ஆகி அப்படிங்கறதுனால ஒரு 500 ரூபாய் தள்ளுபடி. அது இன்னைக்கு மட்டும்தான், நாளைக்கு வரானா. கொஞ்சம் வயசு வேற, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஒரே ஜாலியான பார்ட்டியால் 12,000 20,000 27,000 யாருக்கு தெரியும். இந்த மாதிரி இதுக்கு குறைஞ்சு பாபுசிய சத்தியமூர்த்திய கட்டப்போமனே வந்தா நடக்கப்பா. எப்படி வசதி? மனுநீதி சோழன் என் பேரு. மனுவை வாங்கு, நிதியை வாங்காத. இப்போ உன் பேர் என்ன? துருக்கிட்ட வெறும் சோழன். ஆமா,